டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே எல்லாரும் எப்போ படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லு. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே. ஆமாம், ஆனால் அதுதான் பண்ணக்கூடாது. சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலான்னா, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்க்கான சிலபஸ், புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு எல்லாமே இப்போ இருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமாக இந்த 3மே நம்ம பயோலேயே கொடுத்துருக்கேன். ஆமாங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4னு இந்த 4 எக்ஸாமுக்குமான ஸ்கூல் புக்ஸும் சிலபஸும் ஏற்கனவே ஷேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 எக்ஸாமுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு டிரைவ் லிங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா முதல்ல நம்ம பேஜுக்குள்ள வந்துருங்க. ஃபாலோ பண்ணலன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே drive.google இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4னு தனித்தனி ஃபோல்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு குரூப் 1 ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் சிலபஸ்னு 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேலே இருக்கிற டவுன்லோட் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் ஆன்சர்ஸுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸ்மே நம்ம அந்தந்த ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே குரூப் 2, 2Aக்கும் சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி குரூப் 4க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ்னு 2மே கொடுத்துருக்கோம். கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கெங்கே படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். இதை பார்த்து நீங்கள் எந்தெந்த புக்ஸில் படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்கிறது ஒரு எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், கொஸ்டின்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு இவ்வளவும் இருக்கிற இந்த ஒரு பிடிஎஃப் லிங்க் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாமுக்குமான டிஎன் மெட்டீரியல்ஸ் நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். முக்கியமா நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.